ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்ஷாட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இப்போ புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. எனக்கு இவ்வளோ நாளாக தெரியல, இப்போ தான் நான் பார்த்துருக்கேன். இதில் வந்துட்டு இன்ஷாட் அப்டேட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இன்ஷாட் அப்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் யாராவது இன்ஷாட்டை வந்துட்டு அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரம் அப்டேட் பண்ணிக்கோங்க. புதுசாக நிறைய இருக்குது. எனக்கு வேறு கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்ஸ்டாலிங் ஆகுது. ஓகே, நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்படி தான் காமிக்கும். நம்ம இன்ஷாட் வந்துட்டு அப்டேட் பண்ணிங்கனாலும் இப்படி தான் காமிக்கும். இதில் பாருங்கள், இப்போ டைப்பிங் பண்ண ஃபான்ட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இதில் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது நியூ எஃபெக்ட்டு. இந்த மாதிரி ப்ரெல் ஆகி நெக்ஸ்ட்டு வந்து இமேஜ் வர மாதிரி, மறுபடியும் ப்ரெல் ஆகி நெக்ஸ்ட் இமேஜ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இதை வந்து ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணுற மாதிரி இது கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு வீடியோ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஏதோ ஒரு இமேஜ் நான் வந்துட்டு ஏதோ ஒரு இமேஜ் வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு ஒரு இமேஜ் வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம் என்ன எஃபெக்ட்ஸ் வந்துருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், இதில் பாருங்கள் நியூ எஃபெக்ட் வந்துட்டு கிடச்சிருக்கு. பாருங்கள், இது வந்து ப்ரெல் ஆகிறது. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லெஃப்ட் சைடு வேணுனாலும் லெஃப்ட் சைடு கொடுத்துக்கலாம், இல்லை ரைட் சைடு வேணுனாலும் கொடுத்துக்கலாம், இல்லை சென்ட்ரலில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இது வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்துட்டு இப்படி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நியூ எஃபெக்ட்டு. இதுக்கு நான் மறுபடியும் தனியாக அமௌண்ட்டு கட்டணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி எஃபெக்ட் வந்துட்டு புதுசாக வந்திருக்கு. இந்த எஃபெக்ட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபோட்டோஸ்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போயிட்டு ஃபோட்டோஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத போய் பார்க்கலாம். இதில் வந்துட்டு ஃபோட்டோஸ்குள்ளே எதுவும் வரலை இப்பொழுதைக்கு. இப்போ அது டைப்பிங் வந்துட்டு நமக்கு கொடுத்துருந்தாங்கல்ல, அதை போய் மறுபடியும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு டைப்பிங்குள்ளே போயிட்டு இப்போ நான் வந்துட்டு என்ன டைப் பண்ணிக்க போகிறேன்னா, என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை வந்துட்டு நான் இப்போ டைப் பண்ணிக்கிறேன். நான் இப்போ வந்து பண்ணிட்டேன். இதை நான் ஆல்ரெடி அந்த ஒரு ஃபாண்ட் வந்துட்டு போட்டு வச்சுருந்தேன். இதை நான் வந்துட்டு நான் கிளியர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்துட்டு புதுசாக வந்திருக்கிறது வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு லிரிக்ஸ்லாம் பார்க்குறப்ப இந்த மாதிரி வரதை நம்ம பார்த்துருப்போம். இப்போ அந்த மாதிரி இது வந்துட்டு ஹார்ட்டின் ஷேப்பு. இந்த மாதிரி புதுசாக அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. நீங்கள் போயிட்டு சீக்கிரமாக இன்ஷாட் வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அவங்க புதுசாக அப்டேட் லான்ச் பண்ணுறதெல்லாம் நமக்கு தெரியும். நமக்கும் எடிட்டிங் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்ஸ்டால் பண்ணேன், நான் போயிட்டு ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்தேன், ஆனால் எனக்கு வரலை அப்படின்னு நிறையா பேர் வந்துட்டு போன வீடியோவில் சொல்லியிருந்தீங்க. எனக்கு கமெண்ட் வந்துருந்துச்சு. மறுபடியும் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வரும், வராமலாம் இருக்காது.
அப்படி வரலன்னா ப்ளீஸ் கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன். பாய் காய்ஸ்.